புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். இந்த உலகத்திற்கு அனுப்பிய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இந்த உலகத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் பேரன்பும் பெருகிருபையும் என்றென்றும் மிகட்டுமாக என்று கூறியவனாய் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அடியார்களே, அன்பானவர்களே, இந்த உம்மத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே கூறுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, நீங்கள் நேசிக்கக்கூடிய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டால் முன்மாதிரி, நற்செயல்களை எடுத்துக்கொண்டால் முன்மாதிரி, இப்படி எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக இருந்தார்கள். அதே போன்றுதான் திருமண விஷயத்திலும் வழிகாட்டியாக முன்னுதாரணமாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய திருமணத்தையும் இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணத்திலே எவ்வளவு புதிதான அனாச்சாரங்கள், எவ்வளவு வழிகேடுகள், திருமணத்திற்கு முன்னால் எவ்வளவு வழிகேடுகள், திருமணத்திற்கு ஆரம்பமே, திருமணத்திற்கு நாள் குறிப்பது, இந்த மாதம் பீட மாதம், இந்த நாள் பீட நாள், இதுல திருமணத்தை வைத்தால் விளங்காது என்று சொல்லி இந்த நாளில் நடத்துவோம், இந்த நேரத்தில் நடத்துவோம் என்கிறார்களே. இப்னு ஆதமுடைய மகனே, லா தசுப்பு தஹ்ர, காலத்தை திட்டாதப்பா, அனந்த நானே காலமாக இருக்கிறேன் என்று படைத்த இறைவன் சொன்னதாக அவனுடைய தூதர் ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள். இது மட்டுமா? திருமணம் வரும் வர மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு வீட்டுக்கு போய் அப்பப்ப பொண்ணுக்கு பூ வைக்கிறார்கள். ஏன்? மாமியா வீட்டில இருந்து வந்து பொண்ணு பூ வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சா, அல்லது பொண்ணு வீட்டுல தான் பொண்ணுக்கு பூ வாங்கி தரலையா? இன்னும் சொல்ல போனால் திருமண நாளுக்கு முன்னால் சாயங்காலம் மாப்பிள்ளைக்கு பெரிய தலப்பாவை கட்டி, மாப்பிள்ளை கண்ணத்துல சந்தனத்தை தடவி, மாப்பிள்ளை வாயில பாலும் பழத்தையும் ஊட்டி ஓதுங்க அச்சரித்து அல் ஃபாத்தியாவை என்கிறார்களே. இதெல்லாம் யார் காட்டி தந்த செயல்கள்? இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. யா இபாதுர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுடைய அடியார்களே, திருமணத்தில் எவ்வளவு ஆடம்பரம்! 3 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு மண்டபம் பிடிக்கிறது. அதுல மேடை போற அந்த மேடை எப்படி இருக்கிறது? கொடைக்கானலே இருக்கிற ஃப்ளவர் கார்டனே அந்த மேடையில் தான் இருக்கும். அந்த அளவிற்கு ஆடம்பரம், அந்த அளவிற்கு வீண்வெறியம். இன்றைக்கு ஒரு அடியான் எளிமையாக திருமணம் செய்ய நினைத்தால் அந்த அடியானை பார்த்து இந்த சமூகம் கேவலமாக நினைக்கிறது. அந்த காரணத்தினால் அந்த அடியான் கடனை வாங்கியாவது ஆடம்பரமாக திருமணம் செய்கிறான். ஒரு திருமணத்திலே ஆடம்பரம் இருந்தது சொன்னால் அதே திருமணத்திலே அதிகமாக வீண்வரியம் இருக்கும். யார் வீண்வரியம் செய்கிறார்களோ அவர் யார் தெரியுமா? இன்னல் முபத்திரீன கான இஹ்வானு ஷயாத்தீன், ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ்வுடைய கலாமிலே கூறி காட்டுகிறார்கள். திருமணத்தில் எதை எடுத்தாலும் வழிகேடாகத்தான் இருக்கிறது, அல்லது மாற்று மத சகோதரருடைய கலாச்சாரமாக தான் இருக்கிறது. கம்பக்கால் ஊண்டுவது, தாலி என்ற பெயரிலே கருவமணி அணிவது, நோட்டு போட்டு மொய் வாங்குவது, வரட்சணை வாங்குவது. இன்றைக்கு ஒரு பெண் தவறான பாதையிலே செய்கிறார் என்று சொன்னார், அல்லது தற்கொலை செய்கிறார் என்று சொன்னார், அதற்கு காரணம் வரதட்சணை தான். ஏன்? இன்றைக்கு ஒரு பெண்ணிற்கு 20 பவுன் 30 பவுன் போட்டால்தான் திருமணம். அந்த காரணத்தினால் இஸ்லாம் வரதட்சணையை தடை செய்கிறது. இதெல்லாமல் திருமண மண்டபத்திற்கு மாப்பிள்ளை வரும் பொழுது, திருமண பொண்ணிற்கு அண்ணனோ தம்பியோ யாரோ இருக்கிறார் என்று சொன்னால், மாப்பிள்ளை வரும் பொழுது திருமண பொண்ணுடைய அண்ணனோ அவங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த திருமண மாப்பிள்ளுடைய காலை தேய்ச்சி கொள்ளி விடணும். இதெல்லாம் யார் காட்டி தந்த செயல்கள்? அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தோழர்கள் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலை கழுவி விட்டார்களா, அல்லது ரசூலுல்லாஹ் அனுமதிச்சார்களா? இதெல்லாம் யார் செயல்கள்? மாற்று மத சகோதரருடைய செயலே. மன் தஸப்பஹ பி கௌமின், யார் ஒரு கூட்டத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை யார் பின்பற்றுகிறாரோ அவர் யார் தெரியுமா? அவர்கள் இந்த கூட்டத்தை தாஞ்சர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்களே. வாலிப ஆண்களே, வாலிப பெண்களே, திருமணத்திலே இஸ்லாத்திற்கு மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது. திருமண பெண்ணிடத்திலே ஹிஜாப் இல்லை, திருமணத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே ஹிஜாப் இல்லை. யா அய்யுஹன் நிசா, பெண்களே திருமணத்தில் ஹிஜாப் எங்கே? யௌமுல் கியாமா, அந்த மறுமை நாளிலே இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்திலே அனைத்து ஜீவராசியும் படைத்தவன். நாளை உங்களுடைய திருமணத்தினாலே, அந்த மறுமை நாளிலே திருமணத்திலே ஹிஜாப் அணியாமல் இருந்தீர்களே என்று கேட்டால் பெண்களுடைய நிலைமை என்ன? ஹிஜாபுல் மராஜி, ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் என்பது ஹிஸ்னஹா, அவளுடைய பாதுகாப்பு அரணை போன்று.
இந்த பாதுகாப்பாரன் திருமணத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே இல்லையே. இன்றைக்கு ஒரு பெண் சிறிய வயதிலிருந்து திருமணமாகும் வரை மார்க்க முறையின்படி ஹிஜாப் அணிந்திருக்கிறது. திருமண பெண் திருமண மேடையில் ஏறிவிட்டால் அல்லாஹ்வை மறந்துவிட்டு அந்த நரகத்தினுடைய வேதனையை மறந்துவிட்டு இந்த உலகத்திலே ஹிஜாப் அணிவது மார்க்கத்தில் இல்லை என்று மறந்து விடுகிறார்களே. இந்த செயல்கள் எல்லாம் எந்த ரஹ்மானுக்கு கோபத்தை தருமா அல்லது மகிழ்ச்சியை தருமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு திருமணத்திலே ஒரு சுண்ணத்தை செய்ய போய் 100 வழிகேட்டை கொண்டு வருகிறார்கள். திருமணம் முடிந்தாலும் வழிகேடு. திருமணம் முடிந்த பின் மாப்பிள்ளையும் பொண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டு வாசல் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைத்து சென்று வீட்டில் உட்கார வைத்து அரிசி அழுந்து விளையாங்க, தண்ணி குடத்துல ரிங்க போட்டு விளையாடுங்க என்று சொல்லி இந்த செயல்களை எல்லாம் செய்கிறார்களே. இதெல்லாம் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை. குல்லு பிதாத்தின் வலாலா, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் வழிகேடு. இந்த வழிகேடுகள் எல்லாம் எங்கே அழைத்து செல்லும் என்று தெரியுமா? பயங்கரமான கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த ஜஹன்னத்திலே, அந்த நரகத்திலே கூட்டி செல்லும். சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி சொன்னால், அந்த நரகத்தினுடைய வேதனையை பற்றி சொன்னால், இன்றைக்கு ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறான். அந்த நரகத்தினுடைய வேதனையை பற்றி சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் நடுங்க வேண்டாமா? நம்முடைய உடல்கள் நடுங்க வேண்டாமா? அந்த நரகத்தினுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? ஏன் இந்த மாதிரி திருமணத்திலே செய்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள், அதன்படியே நாங்கள் வழிமுறையாக செய்து வருகிறோம் என்கிறார்களே. முன்னோர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் சென்றிருக்காது. இப்பொழுதுதான் எல்லாம் உங்களுடைய சொந்த மொழியிலேயே, தாய் மொழியிலே வந்து விட்டதே. புத்தகங்களை வாங்கி படித்து திருத்திக் கொள்ள வேண்டியதானே உங்களுடைய திருமணத்தை. இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறோம்? இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அனுப்பினானே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமா அல்லது முன்னோர்களை நாம் பின்பற்ற வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு அடியானை திருமணத்திற்கு அழைக்கவில்லை என்றால் என்னவெல்லாம் சொல்கிறான்? நான் உன் மாப்பிள்ளையாச்சே, உன் மச்சனாச்சே, உன் மாமனாச்சே, என்னையே நீ திருமணத்திற்கு அழைக்கல என்றெல்லாம் சொல்கிறானே. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரையே, பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய விருப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய தூதரையே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கவில்லை. அதற்கு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டார்களா? கோபப்பட்டார்களா? இல்லையே. ஆனால் இந்த சமூகம் கடும் கேவலமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுடைய திருமணத்தை திருத்தி கொண்டு வாருங்கள். முன்னோர்கள் செய்த தவறை மாற்றி அல்லாஹ்வுடைய வழிமுறையை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய சுன்னாவை கொண்டு வாருங்கள். ஆகவே அன்பான சகோதரர்களே, நம்முடைய திருமணத்திலே அல்லாஹ்வுடைய சுன்னாவை கொண்டு வருவோம் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.